ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நிறைய பேர் என்கிட்ட ஹென்னா டிப் ரெசிபி கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். ஒரு ஹாஃப் லெமன், ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர், ஒரு டேபிள் ஸ்பூன் டீ பவுடர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் அண்ட் க்ளவுஸ் எடுத்திருக்கேன். கிராம்பு இருக்கு இல்லையா, அது ஒரு 6 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒன் கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே அதுக்குள்ளே போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா அதை எடுத்து ஸ்ட்ரைன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் வந்துட்டு டிஏவி ஸ்டென்சில் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் வந்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த டிகாஷன் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஹென்னா பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட என்ன ஹென்னா பவுடர் இருக்கோ அதுவே யூஸ் பண்ணுங்கள். ஸோ எங்கிட்ட இருக்கிற பிராண்ட் வந்துட்டு நேம் தெரியல, அதை நான் வாங்கி 2 இயர்ஸ் கிட்ட ஆச்சு, ஃப்ரிட்ஜ்குள்ளேயே வச்சுருந்தேன். ஸோ நான் ஒரு 3 ஸ்பூன்ஸ் வந்துட்டு ஹென்னா பவுடர் எடுத்திருக்கேன். தென் இந்த டிகாஷனை வந்துட்டு நம்ம அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் வந்துட்டு அதாவது ஒரு ஆள் யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த டிகாஷனை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா லம்ப்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ லம்ப்ஸ் எல்லாம் இருந்தால் கூட நோ ப்ராப்ளம். ஏன்னா நம்ம இதை வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்காவது வந்துட்டு நீங்கள் அதை அப்படியே வைக்கணும். நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுருக்கணும். அட்லீஸ்ட் மினிமம் 2 ஹவர்ஸாவது வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த ஸ்ட்ரெயின் வந்துட்டு கொஞ்சம் இறங்கி நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு என்ன பண்ணேன், நான் முன்னாடி நாளே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ இதை வந்துட்டு நான் ஒரு 1 டே ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்துட்டு நான் அதை எடுத்தேன். ஸோ ரொம்ப வந்துட்டு தண்ணி அந்த டிகாஷனை ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க. நிறைய ஊற்றிட்டிங்க அப்படின்னா ரொம்ப லிக்விட் மாதிரி ஆகிடும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வச்சுட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் விடுறோம்ல, அதுக்கப்புறமே வந்துட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி அதுவே ஆகிடும், கொலன்ட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா நம்ம இப்போவே தண்ணி ஊற்றிட்டோம்னா அப்புறம் ரொம்ப இது பண்ணிடும். அப்புறம் ஹென்னா டிப் பண்ண முடியாது. டிப் பண்ணால் கீழே கையில் எல்லா பக்கமும் ஒழுதுட்டு வரும். ஸோ வந்துட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரியே வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டியதும் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம அளவாக மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா போதும். நெக்ஸ்ட் டே எடுக்கிறோம் இல்லையா, அட்லீஸ்ட் மினிமம் 2 ஹவர்ஸ் விட்டுட்டு நீங்கள் எடுக்கும்போது தான் நல்லா மிக்ஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஹென்னா டிப்க்கு வந்துட்டு நான் ஒரு நிறைய மெத்தட்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணேன். எனக்கு வந்துட்டு அந்த டிசைன் வந்துட்டு கையில் அந்த ஸ்டென்சிலோட டிசைன் வந்துட்டு எனக்கு வேணும். ஏன்னா ஸ்டென்சில் நான் கேட்டப்போ ரொம்ப காஸ்ட்லியாக தான் சொன்னாங்க. ரொம்ப காஸ்ட்லினா எனக்குலாம் அது காஸ்ட்லி தாங்க, ஓகேவா. ஸோ நம்ம இதுக்காக இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சிட்டே இருந்தேன். இல்லை, நம்ம இதுக்காகவே ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடலாம் அப்படின்னு நான் வந்துட்டு லேபிளில் ட்ரை பண்ணேன். அப்புறம் இன்னும் 2 மெத்தட்ஸ் ட்ரை பண்ணேன். அதுலலாம் எனக்கு கரெக்டாகவே வரல. இந்த மெத்தடில் மட்டும்தான் எனக்கு அந்த டிசைன் சூப்பராக கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அதை நான் வந்துட்டு போட்டிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு நார்மல் கவர், அது அந்த ட்ரெஸ் கவர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை அந்த நார்மலாக ட்ரெஸ் வாங்குவோம் இல்லை, துணி கவர், அந்த கவர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த கவரை எடுத்து இந்த மாதிரி, அதாவது ஒரு இந்த சைஸில் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நியூ ட்ரிக் தான். நான் எந்த யூடியூப் சேனலுமே இது வரைக்கும் நான் பார்க்கல. இது வந்துட்டு கொஞ்சம் நானே யோசித்து பண்ணது. ஸோ வேறு ஏதாவது சேனலில் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. நான் செக் பண்ணி பார்த்ததுலேருந்து எனக்கு இந்த மாதிரி கிடைக்கல, இந்த ஐடியா கிடைக்கல. இது நானே யோசித்து பண்ணது. ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஸோ வேறு ஏதாவது இதில் ரெடி பண்ண முடியுமா, எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ண முடியுமான்னு கூட நான் பார்க்குறேன். ஓகேவா? இது வந்துட்டு டேப் எடுத்திருக்கேன், தென் மார்க்கர் எடுத்திருக்கேன். பென் யூஸ் பண்ண வேண்டாம், பென் இதில் யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ மார்க்கர் இருந்தால் பெஸ்ட்டு. இந்த மாதிரி கலர் டேப்பு இல்லை ஒயிட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சிசர்ஸ் வந்துட்டு இந்த குட்டி சிசர் தான் எனக்கு. ஆக்சுவலாக எனக்கு டைம் இல்லை, பேபிஸ் எல்லாம் தூங்க வச்சுட்டு நான் வந்து பார்க்கும்போது பெரிய சிசரை காணோம். அதனால அதை விட்டுட்டு நான் இப்போ அந்த குட்டி சிசரில் பண்ணிகிட்ருக்கேன். தேடுறதுக்குலாம் டைம் இல்லை, அவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி உங்கள் விரலோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ இந்த மெத்தடை வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் நான் ஒரு டிசைன் காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஜிக்ஸாக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி டிசைன் கூட இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஸோ லேபிள் வச்சு நான் ட்ரை பண்ணும்போது நிறைய பேர் அதை வந்துட்டு நான் யூடியூப்பில் பார்த்தேன், போட்டிருந்தாங்க. வேறு சேனலெல்லாம் வந்துட்டு போட்டிருந்தாங்க. பட் அந்த மெத்தட் வந்துட்டு நம்ம தண்ணி போட்டு, அதாவது அந்த ஹென்னா அதை படும்போது அது அப்படியே ஊறி போயிட்டு அந்த டிசைன் கரெக்டாக வரல. ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு எனக்கு நல்லா கரெக்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் அந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையான்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டிசைனை வந்துட்டு நம்ம அதில் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஸ்டென்சில் டிசைன் வந்துட்டு உங்களுக்கு அதாவது ஃப்ரண்ட்டில் மட்டும் வேணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சென்டரில் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு 2 சைட்ஸ்லேயும் விட்டுடலாம். அப்போ சென்டர் மட்டும் அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு 2 சைட்ஸும் உள்ளே வர மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒட்டிக்கலாம் கையில். இல்லை எனக்கு ஃபுல்லாகவே வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியே ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணியே எடுத்துடலாம் தனித்தனியாக. ஸோ 5 பீசஸ் கரெக்டாக ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்துட்டு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இவ்வளோ ரிஸ்க்கெல்லாம் வேணாங்க, நான் ஸ்டென்சிலே வாங்கிக்கிறேன், ரீயூஸபிள் கூட, அதை ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நோ ப்ராப்ளம், நீங்கள் ஸ்டென்சில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் அதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்றவங்க ஸோ இந்த மாதிரி வீட்லேயே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் வேறு என்னென்ன டிசைன்ஸ்லாம் பண்ண முடியும் என்னன்றதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வரைஞ்சிருக்கேன் இல்லையா அந்த மார்க்கரில், அதை விட்டுட்டு உள்ளே கட் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும். நீங்கள் மேலே போய் அந்த மார்க்கர் வரைஞ்சதையும் சேர்த்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப பெருசாக வந்துடுது. ஸோ அந்த மார்க்கரில் வரைஞ்சிருக்கிறத விட்டுட்டு உள்ளே இருக்கிற அந்த பாட்டை மட்டும் கட் பண்ணிங்கன்னா குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. இது பண்ண ஒரு 15 மினிட்ஸ் ஆகுங்க, எனக்கு அவ்வளோதான் ஆச்சு. ஸோ ரொம்ப டைம்லாம் ஆகாது. ஸோ எக்ஸ்ட்ராஸ் ஏதாவது இருந்தால் அதையும் கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்டென்சில் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி மற்ற 4 பீசஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அதே மாதிரி 4 பீசஸையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் எப்படி ஸ்டிக் பண்ணுறது அப்படின்றத இப்போ காட்டுறேன்.
நீங்கள் நல்லா வரைவீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஒரு அளவுக்கு தான் பண்ணுறீங்க, இல்லை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த டிசைன் வந்துட்டு எந்த இடத்துல டிசைன் வந்துட்டு கரெக்டாக இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஒட்டிக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த டப்பா வந்துட்டு எங்கள் வீட்டில் பேபிஸ் இருக்கிறனால நாங்கள் அவங்களுக்கு கோல்டு வரும்போது கற்பூரம் இருக்கு இல்லையா, பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க, அது வாங்கின டப்பா தான் அது. ஸோ அந்த டப்பா வந்துட்டு டிப்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். இதை நெக்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணோன்னே நான் வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கல. இந்த கன்சிஸ்டன்சியே வந்துட்டு எனக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த லம்ஸ் எல்லாமே போயிடும். பாருங்கள், நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி டிப்புக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் இதுக்கு மேலே தண்ணி மாதிரி பண்ணிட்டீங்க, எக்ஸ்ட்ரா கொட்டிட்டீங்க தண்ணியை அப்படின்னா நம்ம டிப் பண்ணும்போது கீழெல்லாம் ஒழுகி வந்துடும். ஸோ அதை வந்துட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீங்கள் இதே டப்பாவில் தான் பண்ணணும்லாம் இல்லை, நீங்கள் கிளாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம வீட்டில் சில்வர் கிளாஸ் வச்சுருப்போம் இல்லையா, அதில் சின்னதாக ஒரு கிளாஸ் எடுத்து கூட நீங்கள் அதில் போட்டுட்டு டிப்புக்கு எடுத்துக்கலாம். ஸோ நான் அதை வந்துட்டு அந்த டப்பாக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதை எப்படி ப்ளேஸ் பண்ணணுன்னு பார்த்துக்கோங்க. எந்த இடத்துல டிசைன் கரெக்டாக வந்திருக்கோ அந்த இடத்த வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வர மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஒரு வேளை ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆயிருந்ததுன்னா ஓகேவா. இதுலேருந்து நீங்கள் இதை ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒரு பீஸ் கிழிஞ்சிருச்சு. பட் கிழிஞ்சாலும் அது யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. ஏன்னா பாதி கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் கிழிஞ்சுது. ஸோ வந்துட்டு கொஞ்சம் மெதுவாக பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஓகேவா. இப்படி ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா வரதை வந்துட்டு கீழே ஒட்டி விட்டுருங்க. ஸோ அங்கெல்லாமே கூட நம்ம டிப் பண்ணும்போது மெஹந்தி வந்துட்டு அங்கே எல்லாமே ஆகாமல் இருக்கும். ஓகேவா. நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நெயில் லிக்விட் வந்துட்டு நான் சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அப்படி ஏதாவது உங்களுக்கு லிக்விட் தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம், கையில் ஒட்டிக்கலாம். ஆக்சுவலாக இங்கே பின்னாடி வந்துட்டு பில்டிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு, அதனால அங்கே ஆளுங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்க பேசுகிற சவுண்டு, அப்புறம் அந்த பில்டிங் அந்த சவுண்டெலாம் கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆகாதுன்னு நம்புகிறேன். எக்ஸ்ட்ரா வரதை அது மேலேயே ஒட்டினீங்கன்னா டிசைன் வந்துட்டு கரெக்டாக வராது. ஸோ கேர்ஃபுல்லாக ஒட்டுங்க, கீழே ஒட்டிக்கோங்க. அதை எக்ஸ்ட்ரா வரதை இந்த மாதிரி கீழே ஒட்டிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு அதாவது மெஹந்தி ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா, நெயில் கோன் ரிலேட்டடாக ஏதாவது வேணும், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணுறேன் வீடியோ போடுறதுக்கு. ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு இப்போ நம்ம டிப் பண்ணிக்கலாம்.
பாருங்கள். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது, கையில் அப்படியே நல்லா ஒட்டிக்கிச்சு. அவ்வளோதான், எல்லாத்தையும் எல்லா 5 ஃபிங்கர்ஸும் டிப் பண்ணியாச்சு. நான் வந்துட்டு ஒரு 1 hour கூட வைக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் பேபிஸ் வந்துட்டு எழுந்திரிச்சிட்டாங்க. ஸோ என்னால் வைக்க முடியல. ஸோ ஸ்ட்ரெயின் வந்துட்டு ஓரளவுக்கு தான் இருந்தது. பட் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஓவர் நைட் விட்டால் ஸ்ட்ரெயின் செம்மையாக இருக்கும். ஒரு வேளை ஓவர் நைட் விடலைனா கூட ஒரு 6 hours மேக்ஸிமம் வச்சு பாருங்கள். டிசைன் வந்துட்டு கரெக்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்திருக்கு. நான் உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் புதுசாக என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். பாருங்கள், உள்ளெல்லாம் ட்ரை ஆகவே இல்லை. ஸோ பாப்பா எந்திரிச்சிட்டா, அதனால் நான் அதை வந்துட்டு உடனே வாஷ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமே எடுங்க, அப்போ தான் வந்துட்டு ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஃப்ரெஷ் ஸ்டெயினு, வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதுதான் ஸ்டெயினு. ஸோ டிசைன் நல்லாவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்திருந்தது. ஸ்டெயின் இன்னும் வரணும். நான் கொஞ்ச நேரத்தில் 1 hourல எடுத்ததுனால இப்படி இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஃப்ரெஷ் ஸ்டெயினு. இதை வந்துட்டு ஒரு 3 hours கழிச்சு நல்லாயிருக்கு ஸ்டெயின். ஸோ என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக